அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். ஜூன் 21 வருகின்ற வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இரவு முடிவதற்குள் இரவு 12 மணிக்குள் நாம் நமது வீட்டு நிலைவாசலில் இந்த ஒரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் நமது குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்குமாம். அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் மனஸ்தாபங்களும், பெற்றோர்களின் பேச்சை குழந்தைகள் கேட்காமல் இருப்பார்கள். அப்படி பெற்றோரின் பேச்சை குழந்தைகள் கேட்பதற்கு நீங்கள் தொடர்ந்து 3 பௌர்ணமி இந்த ஒரு விளக்கை மட்டும் உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் நீங்கள் ஏற்றி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சையும், அது மட்டுமல்லாமல் எவ்வளவு தீங்கான செயல்களை உங்களுடைய குழந்தைகள் செய்தாலும் நல்வழிக்கு அவர்கள் திருந்தி வருவார்களாம். அவ்வளவு சக்தி இந்த பௌர்ணமி நாளில் நாம் விளக்கேற்றுவதன் மூலம் நமக்கு இருக்கின்றதாம். நீங்களும் இந்த ஒரு விளக்கை தூங்குவதற்கு முன்பாக அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அனைவரும் சாப்பிட்ட பின்பு உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் இந்த ஒரு விளக்கை மட்டும் நீங்கள் ஏற்றி விடுங்கள். இந்த ஒரு விளக்கை ஏற்றிவிட்ட பின்பு நாம் யாரும் நமது வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடாது. வீட்டுக்குள்ளேதான் நாம் இருக்க வேண்டுமாம். அப்படி நீங்கள் பௌர்ணமி நாளில் இந்த ஒரு விளக்கை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். கட்டாயம் குடும்பத்தில் எவ்வளவு சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே நீங்கி விடுமாம். கண் திருஷ்டி உங்கள் மீது மற்றவர்கள் வைத்திருந்தார்கள் என்றால் அந்த கண் திருஷ்டியும் கழிந்துவிடும். அவ்வளவு சக்தி இந்த பௌர்ணமி நாட்களில் இருக்கின்றது. நீங்களும் எப்பொழுதெல்லாம் பௌர்ணமி வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் இந்த ஒரு விளக்கை மட்டும் ஏற்றுவதை நீங்கள் பழக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை நமது முன்னோர்களும் சித்தர்களும் முன்னர் காலங்களில் கடைபிடித்து வந்தார்களாம். நீங்களும் இந்த ஒரு விளக்கை ஏற்றி வந்தீர்கள் என்றால் குடும்ப பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். அந்த விளக்கை நாம் எப்படி ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற பக்தி சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாம் முதலில் நமது வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். அமர்ந்து கொண்டு புதியதோ பழையதோ ஏதாவது மண் அகல் விளக்கு இருக்கிறது அல்லவா, 2 மண் அகல் விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இந்த ஒரு தீபத்திற்கு பயன்படுத்த வேண்டிய அந்த ஒரு எண்ணெயானது தேங்காய் எண்ணெயாக இருந்தால் மிகவும் நல்லது. தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கொண்டு விநாயகரை நீங்கள் மனதாக நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு அதற்கு அப்புறமாக இந்த 2 விளக்கையும் நீங்கள் தரையில் வைக்கக்கூடாது. ஒரு பித்தளை தட்டு ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு அந்த பித்தளை தட்டில் இந்த 2 விளக்கையும் நீங்கள் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றாக வைத்து இதனை கிழக்கு திசை நோக்கி நீங்கள் வைக்க வேண்டும். கிழக்கு திசை நோக்கி நீங்கள் வைத்து அதற்கு அப்புறமாக உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் நீங்கள் எடுத்து வைத்து இதனை கிழக்கு திசை நோக்கி வைத்து தேங்காய் எண்ணெயை 2 மண் அகல் விளக்கிலும் ஊற்றி கொள்ளுங்கள். ஊற்றிவிட்டு அதற்கு பிறகு திரியானது வெள்ளை நிற திரியை பயன்படுத்தாமல் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற திரியை இந்த பௌர்ணமி நாளில் நாம் பயன்படுத்தினோம் என்றால் குடும்ப பிரச்சனைகளானது தீரும். நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள், பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும். எனவே நீங்கள் இந்த ஒரு செயலுக்கு வெள்ளை நிற திரியை பயன்படுத்தாமல் சிவப்பு அல்லது மஞ்சள் நிற திரியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்திவிட்டு அதனுடன் நீங்கள் வெற்றி வேர் இருக்கல்லவா, விநாயகருக்கு மிகவும் பிடித்த அந்த வேரையும் நீங்கள் இதனுடன் சேர்த்து ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றி விடுங்கள். இந்த ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு காலையில் எழுந்து இதனை நீங்கள் வீட்டிற்குள் எடுத்து வைக்கலாம். இதனை போன்று தொடர்ந்து நீங்கள் வருகின்ற பௌர்ணமி நாட்களில் ஏற்றுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.